விநாயகப் பெருமானை வணங்கி அகத்தியேசத்தினுடைய அருள்வாக்கு ஜோதிடத்தை பதிவிடுகின்றேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த குருபெயர்ச்சி வைகாசி மாதம் 12ஆம் தேதியும் ஆங்கிலம் மே மாதம் 26ஆம் தேதியும் அது வாக்கிய பஞ்சாங்கப்படியும், அடுத்து திருக்கணித பஞ்சாங்கப்படி வைகாசி மாதம் 18ஆம் தேதியும் ஆங்கிலம் ஜூன் 1ஆம் தேதியும் 2026 அன்று மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார். அப்படி பயிற்சியாகிய குரு பகவான் கடகராசியிலே ஒரு வருட காலம் உச்சம் பெற்று ஆட்சி செய்கிறார். அந்த காலகட்டத்தில் அங்கிருந்து 5, 7, 9 இடங்களை பார்வையிடுகிறார். குரு பார்க்க கோடி நன்மைகள் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அந்த வகையில் குரு பார்க்கின்ற இடங்கள் கன்னிராசிக்கு 3, 5, 7 இடங்களை பார்வையிடும். அப்பொழுது என்ன மாதிரி பலன்களை குரு பகவான் அளிக்கப் போகிறார் என்று இந்த பதிவில் பார்ப்போம். தெய்வ பக்தியும் கருணை சிந்தனையும் கொண்ட கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலமானது 4, 7 கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டிலே லாபஸ்தானத்தில் அமர்ந்து ஆட்சி செய்கிறார். கடகராசியிலே உச்சம் பெற்று இருக்கிறார். அதாவது தனக்காரகனாகிய குரு பகவான் கடகத்திலே உச்சம் பெற்று ஆட்சி செய்யும்போது லாபஸ்தானத்திலே இருப்பதால் பொருளாதார ரீதியாகவும் தனவரவு பணவரவு பல வழிகளிலே தாராளமாக வந்து சேரும். அந்த இருந்த வகையிலே உங்களுக்கு பணம் வந்து சேரும் என்றால், உங்களுடைய கன்னிராசிக்கு 3ஆம் இடத்தை பேச்சு வல்லமை, புகழ், தைரியம், இளைய சகோதரம் அந்த இடத்தை 5ஆம் பார்வையாக பார்வையிடுகிறார். அதனால் இளைய சகோதர வகையில் பணம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும். அடுத்து உங்களுடைய ராசியின் 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானம், லட்சுமி ஸ்தானம், சந்ததி விருத்தி, கீர்த்தி அந்த இடத்தை உச்சம் பெற்று கடகராசியிலிருந்து குரு பகவான் பார்க்கின்றது 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அந்த 5ஆம் இடத்தில் இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பார்க்கின்ற போது புத்திரக்காரகனாகிய குரு பகவான் புத்திரக்காரன் இடத்தையே பார்க்கின்ற போது அங்கே இதுவரை குழந்தை பாக்கியம் உள்ளவர்களுக்கு புத்திரனோ புத்திரியோ கொடுக்கக்கூடிய காலத்தை இந்த குரு பயிற்சி காலம் உண்டு பண்ணும். அந்த பூரிய புண்ணியஸ்தானத்திலே தந்தை, பாட்டன், பூட்டன் காலத்து அசைய சொத்துக்கள் விற்காமல் இருந்தால் அதெல்லாம் விற்பதன் மூலம் பணம் வந்து சேரும். அதே 5ஆம் இடத்தில் பிள்ளைகள், பெற்ற பிள்ளைகள் கல்வி பயின்று நல்ல வேலைக்கு உள்நாடு வெளிநாடு சென்று வருமானம் ஈட்டி பெற்றோர்களுக்கு பணத்தை அனுப்புவார்கள். அதன் மூலம் உங்களுக்கு பணம் வந்து சேரும். அதனால் குடும்ப நிர்வாகம் சீர்தூக்கி பார்க்கப்படும். குடும்ப கௌரவம் மேலோங்கும். புகழ், அந்தஸ்து, சமுதாயத்தில் மரியாதை அனைத்துமே வந்து சேரும். ஏன்னா பணம் இருந்தால் பகைவனும் நண்பர்களாவார்கள், உறவுகளும் ஒன்று சேரும். காசுதான் கடவுள். அதாவது இன்றைய உலகம் பணத்தை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. காசு இல்லாதவனை கட்டிய மனைவியும் பெற்ற பிள்ளையும் மதிக்க மாட்டார்கள். ஆகவே நாம் பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் வீடு, மனை, நல்ல விலை உயர்ந்த வாகனம் வாங்கக்கூடிய ஏற்ற காலமாக அமையும். உங்கள் கன்னிராசிக்கு 7ஆம் வீடு குடும்பாதிபதியும் பாக்கியாதிபதியுமான குரு பகவான் இந்த பல நன்மைகளை செய்யக்கூடிய இடமான அந்த மனைவி ஸ்தானம், அதாவது மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று மனைவி சொல்லே மந்திரம் என்பதை திரைமுறையிலே நாகரிகமாக கடைபிடித்து தாம்பத்திய வாழ்க்கையை மகிழ்ச்சிக்கு அடையக்கூடிய இடமான அந்த இடத்தை 7ஆம் இடத்தை இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையால் பார்க்கிறார். அதாவது தான் சொந்த வீட்டை மீனராசியின் வீட்டை பார்க்கிறார். அந்த காலகட்டத்தில் கன்னிராசியினர்களுக்கு தடைப்பட்ட திருமணங்கள்லாம் நடக்கும். நல்ல மனைவிகளாக வாய்க்கும்.
வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும், சீமந்தம் நடக்கும், குழந்தை பேறு கிடைக்கும், பிள்ளைகளுக்கு காதுகுத்து விழா நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும். திருமணத்தின் போது பெண்கள் மூலம் நாய்கள் பணம் வந்து சேரும். அதாவது வசதி படைத்தவர்கள் அவருடைய வசதியை பொறுத்து இன்னும் ஒரு சில சமூகத்தில், அதாவது பெண்களுக்கு தாம் பெற்ற பிள்ளைகளுக்கு பணம் பெட்டி பணம் கொடுக்கும் பழக்கம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த வகையில் மனைவி மூலம் பணம் வந்து சேரும். இப்படி கன்னிராசிக்கு பல வழிகளிலே பணம் வந்து பணமழை கொட்டப் போகிறது. பேரானந்தம் அடைய போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரப்போகிறது. வாழ்க்கை வளர்ச்சி பாதையில் செல்லப்போகிறது இந்த குரு பயிற்சி காலத்தில். அதாவது கொடுக்கின்ற தெய்வம் கூரையை பித்து கொண்டு கொடுக்கும் என்று சொல்வார்கள், அது பழமொழி. ஆனால் அது இந்த காலத்துக்கு பொருந்தாது. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே காங்கிரீட் மெத்தை வீடுகள் ஆகி போயிடுச்சு. ஆகையினால் வரக்கூடிய பணம் பெட்டி பணம் கதை வழியாக வந்தாவே போதுமானது. கன்னிராசிக்கு அப்படிப்பட்ட யோகா பலனை இந்த குரு பயிற்சி காலம் கொடுக்க போகிறது. கன்னிராசிக்கு 11ஆம் வீட்டில் இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இருப்பதனால உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு நல்ல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, சில பேர்த்துக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டாக்கும். அதே மாதிரி கன்னிராசி சேர்ந்த இளைஞர்கள் ஐடி கம்பெனி முதல் அரசு தனியார் துறைகளிலே தகுந்த படிப்பு தந்த வேலை கிடைக்கும். நல்ல சம்பளத்தில் அமர்த்தப்படுவீர்கள். அதே போல் வியாபாரிகளுக்கு அருமையான ஒரு காலகட்டமாக பல மடங்கு பணத்தை கோடிகளை குவிக்கும் நேரமாக இந்த கன்னிராசி வேறுபாடு நடக்கும். அதே போல் கலாச்சார சேர்ந்த நண்பர்களுக்கு புதிய படம் ஒப்பந்தமாகும். வெளிநாடு சென்று படப்பிடி போவீங்க. பேரும் புகழும் வரும். ஒரு சிலருக்கு அரசு விருது கிடைக்கும். அந்த அளவுக்கு இந்த குரு பயிற்சி காலம் சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலம் மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னு சொன்னால் கன்னிராசி புதனுடைய வீடு, புதனுடைய ஆதிக்கம், அதாவது வாக்கு ஸ்தானாபதி இடம். அப்படிப்பட்ட உங்களுக்கு உயிர் படிப்பு, மேல் படிப்பு படிப்பீங்க, தேர்ச்சி அடைவீங்க. அருமையான குரு பயிற்சி காலகட்டமாக அமையும். பொதுவாக இந்த கன்னிராசி சேர்ந்த நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்லும். குடும்பம் அருமையாக சந்தோஷமாக வளரும். பணம் பிரச்சனையே இருக்காது. பணம் வேணுங்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து சேரும். சிறப்புடன் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.